Hi, hello, vanakkam and welcome to Agnes Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு paleo friendly recipe garlic butter prawn தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். paleo ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல இறால் எடுத்து நல்லா கழுவிட்டு மிளகு, உப்பு, லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ஒரு 20 to 25 minutes ஊற வச்சிடணும். அப்புறமா ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். உருகினதுக்கு அப்புறமா நம்ம இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பெப்பர் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்தா போதும். போட்டுட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்க நான் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நச்சு போட வேண்டாம். இந்த மாதிரி குட்டியாக நறுக்கியே போட்டுக்கலாம். அப்போ தான் ரொம்ப க்ரன்ச்சியாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ண அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணியிருந்த அந்த ப்ரானை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒன்று மேலே ஒன்று போட வேணாம், சில நேரம் பிஞ்சிடும். அதனால கொஞ்சம் அகலமான பேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைமில் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ப்ரான் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துருக்கோங்கிறதுனால டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸி தான். பொதுவாக இந்த ரெசிப்பியில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் சேர்ப்பாங்க. நான் கேஷ்யூ நட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பால் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துருக்கேன். இது என்ன ஆகும்னா இந்த நம்ம பட்டரு அந்த பூண்டு எல்லாத்தையும் அப்படியே அந்த ப்ரானோட சேர்த்து கொடுக்கும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாம் ஒன்றாகி நல்லா மிக்ஸ் ஆகி வரும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ பேருக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் குட் ஃபேட்டு. ஸோ பயப்படாமல் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.